வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு பிடிச்ச வெஜ் ஆந்திரா மீல்ஸ், அதாவது ஆந்திரா தாலி. இந்த தாலியில் ரைஸோடு சேர்த்து என்னோடய ஃபேவரட் 17 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆந்திரா தாலியில் நெய், மோர் மிளகாய், பொட்டேட்டோ கறி, கும்மிடிக்காய கூரா, கோங்குரா பச்சடி, பப்புல பொடி, சித்ரான்னம், appadalu, சுன்னுந்தாலு, புனுகுலு, ஆவக்காய், அன்னம், பப்பு சாரு, குட்டிவெங்காய கூரா, டொமேட்டோ சாரு, பெருகு, அப்புறம் saggubiyam பண்ணியிருக்கேன். இதோட குவிக் மேக்கிங் ரெசிபீஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற ரெசிபி கோங்குரா பச்சடி. சுட சாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கோங்குரா பச்சடி போட்டு சாதம் கலந்து சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். கோங்குரா பச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல 3/4 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பும் 3/4 டீஸ்பூன் தனியாவையும் நல்லா வறுத்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் ஒரு 5-8 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5 பூண்டு பல்ல நம்ம வறுத்துக்க போகிறோம். பூண்டு கொஞ்சம் வறுப்பட்ட உடனே 2 கப் நல்லா வாஷ் பண்ண கோங்குரா இலைகளை இதில் சேர்த்து இந்த எண்ணெயோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டா நம்மளோட கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடும். அரைச்சதுக்கப்புறம் இதை திருப்பி எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகும் இந்த அரைச்சி வச்ச கோங்குரா விழுது 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி எடுத்தால் நம்மளோட பச்சடி ரெடி. அடுத்தது நம்ம பருப்பு பொடி ரெசிபியை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்புகள்லாம் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிக்கோங்க. தோரம் பருப்பு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு இதே மாதிரியே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் அதில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக மாறணும். மாறினதுக்கப்புறம் அதே பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வந்து கோல்டன் கலர் மாறட்டும். கிளறிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் கலரிங் வரும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து இதே மாதிரியே வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-7 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் வேணும்னா மிக்ஸ் ஆஃப் காஷ்மீரி மிளகாய் இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைனா பேடிகே சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக வறுபடுறதுக்கு நல்லா கலரிட்டே இருங்க. இதுவும் கலர் மாறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பருப்பையும் நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பருப்பெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பொறப்பொறனானோம். இது கூடவே நம்ம 6 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா பூண்டு கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பூண்டு எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா அது பொடி பொடியாக விழணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பொடி அரைச்சி வச்சோன்னா ஈரப்பதம் இருந்தால் நம்மளுக்கு பொடி கெட்டு போயிடும். எல்லாத்தையும் நல்லா கூல் பண்ணிவிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக பிளெண்டர் ஜாரில் அரைச்சிக்கோங்க. இல்லைனா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். கூட வர சாதத்தில் உருக்கின நெய் சேர்த்துட்டு இந்த பருப்பு பொடி சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம இதில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாறு, அதாவது தாளித்த பருப்பு. சாப்பிடும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்து கூடவே 3 பச்சை மிளகாவும் 5 பல்லு பூண்டையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் முழு தனியா விதைகளை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பருப்பு இல்லையா, அதனால் கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிட்டு பருப்பு வேகிற வரைக்கும் விசில் விட்டுக்கலாம். எனக்கு 5-6 விசிலில் பருப்பு குழையிற அளவுக்கு வெந்துடுது. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளித்த சாமானெல்லாம் நம்ம பருப்போடு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா குழையும் போது எல்லாத்தோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். குழச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே பருப்பில் உப்பு சேர்த்தோம்னா பருப்பு நம்மளுக்கு குழையிற அளவுக்கு வேகாது. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட பருப்பு சாறு ரெடி. வாசனைக்கு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இந்த பிளாட்டரில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சித்ரான்னம், அதாவது லெமன் ரைஸ். இது நீங்கள் லெமன் புளிஹோரான்னு கூட சொல்லலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம்.
கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு நிறம் மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1/4 கப்பு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதாவது வறுத்த வேர்க்கடலை. இங்கே வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா லெமன் ரைஸ்னால் நம்மளுக்கு எல்லோ கலராக தான் இருக்கணும். எண்ணெயில் வறுபடும் போது நம்மளுக்கு மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். 1/2 கப் அரிசியை நான் நல்லா களைஞ்சு வெறையாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக வறுத்த காஞ்ச மிளகாயை நல்லா இதில் பொடிச்சு மேலே தூவி விட்டுருங்க. நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆந்திரா ஸ்டைல் பொட்டேட்டோ கறி. பொட்டேட்டோ கறி ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட் கறியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து பருப்பு பொன்னிறமாக வாடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை 3 பூண்டு பல்லை தட்டி சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கலருக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 உருளைக்கிழங்கை நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடியும் 1 பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்து தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதோட உருளைக்கிழங்கு கறி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு குட்டி வெங்காய கூரா. முதல்ல இதுக்கான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை 1 டீஸ்பூன் தனியாவை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் எள்ளும் 1 இன்ச் பட்டையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்ட உடனே 3 லவங்க துண்டுகளை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த தேங்காவோ இல்லைனா கொப்பரையோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இது கூட 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியாக அரைச்ச விழுதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணிவிட்டு பூச்சி இருக்கா பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை 2 பக்கமும் அடைக்க போகிறோம். இது பேஸ்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் பல்ஜிடாக தான் இருக்கும், ஆனால் வெளியே வராது. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் ஒரு 4-5 போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயோட கலர் பொன்னிறமாக மாறி கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆனோம், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்சஸில் நம்ம கத்திரிக்காவை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இதுக்கான கிரேவியை பண்ணிடலாம். கத்திரிக்காய் வறுத்துட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணி குத்தி நல்லா கரைச்சிக்கலாம். நம்மளுக்கு 3/4 கப்பு புளி எக்ஸ்ட்ராக்ட் தேவை. அதாவது கொஞ்சம் மீடியம் ஸ்ட்ராங்காக இருக்கிற புளி தண்ணி நம்மளுக்கு தேவை. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த 3/4 கப் புளி தண்ணியை இந்த வதங்கின வெங்காயத்தில் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்டஃபிங் ஏதாவது பாக்கி இருந்திருந்தால் அதையும் இந்த புளி தண்ணி கூடயே நீங்கள் சேர்த்துருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வரும்போது அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வறுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவெல்லாம் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு இந்த புளி தண்ணியோட நல்லா கொதிக்க விட போகிறோம். கத்திரிக்காய் வெந்து இந்த கிரேவி திக்காயிடுச்சுன்னா நம்மளோட குட்டி வெங்காய கூரா ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ ரசம், அதாவது டொமேட்டோ சாறு. 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி கை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு மசிக்க பிடிக்கலன்னா நீங்கள் பிளெண்டர் ஜாரில் கூட ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்தால் இடிக்கல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பிளெண்டர் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். இடிகளில் 6-7 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா நச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம மசிச்சு வச்சுக்கிற தக்காளியில் மிக்ஸ் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நான் இதுக்கு 1/2 கப் புளி தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 1-2 கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து நுரைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தா நம்மளோட தக்காளி ரசம் ரெடி. இந்த ரசம் என் கிட்ஸோட ஃபேவரட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கும்மிடிக்காயா கூரா, அதாவது மஞ்சள் பூசணிக்காய் கறி. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 பல்லு பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 2 கப் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா எண்ணெயோடு வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் இந்த மாதிரி தோல் சீவி இருக்கும், அதனால் சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சூடுபட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சகுபியம், அதாவது ஜவ்வரிசி பாயசம். 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா தண்ணி கிளியராக ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அதாவது மினிமம் ஆஃப் 4 hours. நல்லா ஊறின ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். சாஃப்டாக இருந்ததுன்னா ஜவ்வரிசி வெந்துடுதுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. இந்த ஜவ்வரிசியை நல்லா திக்காக கம்பியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப நேரம் பால் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பால் நல்லா பொங்குற வரைக்கும் கொதிச்சா போதும். பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை நல்லா நெய்யில் வறுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டாகவும் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய புனுகுலு. இதை நான் தோசை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் புளி பொங்கலோன்னு கூட சொல்லலாம். நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் இட்லி மாவோ தோசை மாவோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா அடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிடுங்க. இதில் மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக வர மாதிரி ட்ராப் பண்ண போகிறோம். வெளியே கோல்டன் ப்ரௌனாகவும் உள்ளே நல்லா வெந்திருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே மாவாகவே இருக்கும். இந்த மாதிரி மொத்த மாவையும் நம்ம பால்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது சர்வ் பண்ணுங்கள். ஸ்நாக் டைமாக இருந்தால் சட்னி கூட சாப்பிட்லாம். லன்ச் டைமாக இருந்தால் நீங்கள் ரசம் ரைஸுக்கு சாம்பார் ரைஸுக்கு சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்தில் பண்ணுற ஒரு ஸ்வீட் பால்ஸ். இதே சுனந்தாலுன்னு கூட சொல்லலாம். இதை வெள்ளை உளுந்துலேயும் பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்தில் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 1/2 கப் கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்தோட கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுடுங்க. ஆறத்துக்குள்ளேயும் நம்ம வெள்ளைப்பாக வச்சிடலாம். 1/2 கப் வெள்ளத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். இது ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் கருப்பு உளுந்தை எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடி பண்ணி எடுத்து இந்த வெள்ளைப்பாகில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்தையும் வெள்ளைப்பாகியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். கையில் நல்லா நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வெள்ளை உளுந்துலையும் பண்ணலாம், சுட சுட நிறைய நெய் காய்ச்சி கொட்டி பண்ணலாம், கூட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக வெறும் கருப்பு உளுந்து மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல. உளுந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பில் உருக்கின நெய், மோர் மிளகாய், ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய், ஒயிட் ரைஸ், தயிர், அப்புறம் அப்பளமும் சேர்த்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் கேரளா தாலி, நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலியோட ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.